நிரந்தர திருமணம் எல்லாம் கிடையாது என்று புள்ளி வைத்த கூட்டணியை பற்றி அரவிந்த் கெஜ்ரிவால் அற்புதமான ஆணித்தரமான கருத்தை சொல்லியிருக்காரு. புள்ளி வைத்த கூட்டணி ஆரம்பிக்கப்பட்ட தினத்தில் இருந்து நாம் ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லி வருகிறோம். அதாவது இவர்களுக்கெல்லாம் வெறும் மோடி என்ற ஒற்றை மனிதருக்கு எதிரான அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக மட்டுமே ஒன்று சேர்ந்தவர்கள். இவர்களுக்கு என்று எந்த ஒரு நல்ல விதமான கொள்கையும் கிடையாது. தேசத்தின் மீதான அக்கறையும் கொஞ்சம் கூட கிடையாது. அவ்வளவு ஏன் சேர்ந்த முதல் நாளிலிருந்து எப்படியெல்லாம் டிசைனாக பைத்துக் கொண்டு போவது பற்றி இவர்களது முழு கவனமும் ஏறி இருக்கு. ஒரு ஊர்ல கூட்டணியாக இருப்பாங்க, இன்னொரு ஊரில் ஓட ஓட இவங்களை விரட்டுவோம் என்று இவர்களுக்குள்ளேயே ஒரு சபதத்தை வேற போடுவாங்க. இன்னொரு ஊரில் எனக்கு ஓட்டு போட்டால் நான் அவர்களுக்கு தான் ஆதரவு தருவேன், ஆதலால் அவர்களுக்கு ஓட்டு போட்டுடாதீங்க என்று வேற ஒரு நூதனமான பிரச்சாரத்தை செய்வாங்க. இதில் கெஜ்ரிவாலின் கதை தனி ரகம் புது ரகம். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தலை விரித்து ஆடிய ஊழலை எதிர்த்து கட்சி ஆரம்பிக்கிறேன் என்று ஒரு கட்சியை தொடங்கி இன்று அதே டெல்லியில் காங்கிரசுடன் கைகோர்த்து தேர்தலை சந்திக்கிறார் கெஜ்ரிவால். அவர் கட்சி ஆரம்பித்ததற்கான அடிப்படை கொள்கையே இதில் காணாமல் போய்விட்டது. சரி, டெல்லியில் கூட்டணி என்று பார்த்தால் பஞ்சாபில் போய் காங்கிரஸ் மாதிரி ஒரு கேவலமான கட்சியே கிடையாது என்று அனல் பறக்க பிரச்சாரத்தை மேற்கொண்டு வராரு. கொஞ்சம் கூட உங்களுக்கு வெக்கமா இல்ல கெஜ்ரிவால் என்று யாரும் கேட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே பஞ்சாபில் அப்படி இப்படி என்று புருடா விட்டு சமாளித்துக் கொண்டிருந்தாரு. அதாவது காங்கிரஸில் ஏற்பட்டுள்ள கூட்டணி என்பது நிரந்தர திருமணம் எல்லாம் கிடையாதாம். பாஜகவை வீழ்த்துவதற்கான தற்காலிக ஏற்பாடுதானாம். விளக்கம் எல்லாம் இப்படி இல்ல இருக்கணும். பாஜக மேல இருக்கிற காண்டுல காங்கிரஸ் கூட சேர்ந்துட்டேன், பாஜகவை தோக்கடிச்சிட்டா அடுத்த நாளே நாங்களும் பிச்சுக்கிட்டு போயிடுவோம் என்ற கருத்தை அழகாக மேக்கப் போட்டு பாலிஷ் செய்து பேசியிருக்கிறார் கெஜ்ரிவால். புள்ளி வைத்த கூட்டணிக்கு ஓட்டு போட்டால் ஒரு வருடமாவது இவர்கள் ஒழுங்காக ஆட்சி செய்வார்களா என்ற கேள்வி கேட்டது போக இவர்கள் அடிக்கும் கூத்த பார்த்தா இவர்கள் ஒரு மணி நேரமாவது ஒன்றாக இருப்பார்களா என்றுதான் கேட்க தோன்றுகிறது.